இங்க தீபாவளிக்கு இந்த ஃபேமிலி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. டெக்கரேஷன்ஸ் எல்லாம் படு பயங்கரமா இருக்கு. இவருக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காரு. சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். பட் 3 வருஷமா பேசிக்கிறது இல்ல. அதனால ஃப்ரெண்டு மேல கோவமா இருக்காரு. நீ கால் பண்ணி பேசேன்னு ஒய்ஃப் சொல்றாங்க. அவன் கால் பண்ணட்டும், எல்லா டைமும் நான் தான் பண்ணணுமான்னு ஈகோ. ரிலேஷன்ஷிப்ல 2 சைடும் எஃபோர்ட் இருக்கணும்னு டயலாக் வேற. சரி பிஸியாக இருந்திருப்பாருப்பான்னு சொன்னால் நானும் பிஸியாக தான் இருக்கேன். வெட்டியா இல்லையே. அப்படி என்ன பிஸி? எங்கேயாச்சும் ட்ரிப் போயிருப்பான், அதுவும் தனியாக. என்ன விட்டுட்டுன்னு சொல்கிறப்போ தீபாவளிக்கு இன்வைட் பண்ணலாம்லன்னு ஒய்ஃப் கேட்டதும் கோவமாக போயிடுறாரு. ஒய்ஃப் கிட்ட வீரவசனம் பேசினாலும் தனியாக போய் ஃபீல் பண்ணுறாரு. சின்ன வயசுலேருந்து எப்படியெல்லாம் க்ளோஸாக இருந்தோம்னு நினச்சி பார்த்துட்டு கால் பண்ண போகிறாரு. ஆனாலும் ஈகோ தடுக்குது. எல்லாருக்கும் தீபாவளி கிஃப்ட் பேக் பண்ணுறப்போ அவர் அறியாமலே ஃப்ரெண்டு பேரை எழுதுறாரு. தீபாவளி எப்பவும் ஒன்றா தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் 3 வருஷமாக பேசிக்கிறது கூட இல்லை. ஒரு வழியாக தீபாவளியும் வந்துருச்சு. எல்லாரும் பரபரப்பாக இருக்கப்போ கால் வருது. யாருன்னு பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு. இவ்வளோ நாள் கேப்பில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அட்டென்ட் பண்ணி ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்றாரு. அவனை வெளியில் வர சொல்லுமான்னு சொல்லி ஃப்ரெண்டும் கட் பண்ணிடுறாரு. வாசல் வர வந்தவனுக்கு உள்ள வர தெரியாதான்னு கோவமும் தயக்கமாவும் வெளியில போய் பார்த்தா புன்னகையோட ஃப்ரெண்டை பார்த்ததும் இவர் முகம் வாடி போயிடுச்சு. ஏன்னா அவர் வீல் சேர்ல வந்திருக்காரு. கிட்ட போய் முட்டி போட்டு என்னடா இதுன்னு கேட்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்றாரு. ஏண்டா சொல்லலன்னு அழுதுட்டே கேட்குறாரு. நீ ஏண்டா கேட்கலன்னு அழுதுட்டே கேட்டதும் 2 பேரும் கட்டி பிடிச்சு அழறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே என்னங்க ஈகோ? நமக்கு ஒருத்தவங்க முக்கியமாக பண்ணிட்டா அவங்களுக்காக எவ்வளோ தூரம் வேணால் இறங்கி போகலாம். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எந்த ஃப்ரெண்டு ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.